வெல்கம் டு Eggg சேனல். ஸோ நம்ம ஹோம் சயின்ஸில் வந்து 2 சாப்டர் முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 3rd சாப்டர் போகலாம், ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 5th யூனிட், அதாவது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சியூமர் இஷ்யூஸ் தான் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இதை தான் ஃபஸ்ட் செய்ய போகிறோம். ஸோ அதில் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மேனேஜ்மெண்ட் என்ன, மேனேஜ்மெண்ட்டோட ப்ராசஸ் என்ன, அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், இந்த ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ப்ராசஸ், அது நம்ம டெசிஷன் மேக்கிங்கை வந்து ஆக்டிவிட்டீஸை வந்து ப்ரொமோட் பண்ணி நம்மளோட கோல்ஸ் அண்ட் எய்ம்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதான் மேனேஜ்மெண்ட்டோட மெயின் ரோலே, ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்ன நம்ம ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளானிங், கண்ட்ரோலிங் அண்ட் எவாலுவேட்டிங் த அவுட்கம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா பிளானிங். ஸோ பிளானிங் வந்து நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்க்கு கண்டிப்பாக தேவை. நம்ம வடிவல் டயலாக் கூட கேட்டுப்போம், கரெக்டாக? ஸோ பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார், அதே தான். ஸோ பிளானிங் தான் நம்மளோட மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஓகேவா? ஸோ இட் இஸ் நெசசரி ஆக்ஷன் ஃபார் கைடிங் இன் மீட்டிங் த டிமாண்ட்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்குன்னு இப்போ ஃபேமிலி கோல்ஸ் இருக்குதுன்னு வைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நம்ம ஒரு வீடு வாங்க போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ வீடு வாங்க போகிறதுக்கு நான் ஒரு 2 years கழித்து வீடு வாங்க போகிறேன்றது நம்மளோட கோல், ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்வாங்க, இப்போலேருந்தே நம்மளுக்கு அந்த 0 இயரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இப்போலேருந்தே நம்மளுக்கு ஒரு 2 years கேப் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், ஸோ இதில் வந்து நான் இவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்க்கணும், ஒரு லேக் கிட்ட சேர்க்கணும், இதில் வந்து இவ்வளோ லேக் கிட்ட சேர்க்கணும். அண்ட் நம்ம செகண்ட் இயரில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு ஃபர்னிச்சர்ஸ் என்னென்னலாம் தேவை வீடு கட்டுறதுக்கு, அண்ட் அதோட பிளான் எல்லாமே நம்ம ஃபஸ்ட் இயரில் ரெடி பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பிளானிங்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஃபார் டிமாண்ட்ஸ் ஆஃப் தி ஃபேமிலியை மீட்டப் பண்ணுறதுக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட் இஸ் எசென்ஷியலி மேப்பிங் அவுட் த கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு மேப் மாதிரி நம்மளுக்கு லீட் பண்ணுது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபெல்ட் நீட்லேருந்து நம்மளுக்கு ஒரு பிளான் வந்து டிரைவ் பண்ணுவோம். இப்போ அந்த நீட் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ ஃபெல்ட் நீட், அன்ஃபெல்ட் நீட்லாம் இருக்குது, அதுலேருந்து நம்ம எடுத்து பிளான் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹையஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஓகேவா? இதே நம்ம பிளானை கம்ப்ளீட் பண்ணலைன்னா லோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்கும், ஓகேவா? ஸோ இது ஓவராலாக செவரல் டெசிஷனை வந்து கம்பைன் பண்ணி நம்மளுக்கு வர்றது ஒரு பிளானிங் ப்ராசஸ். ஸோ என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், யாருக்கு பண்ணணும், எந்த மாதிரி பண்ணலாம், ஸோ இதெல்லாமே நம்ம பிளானிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் பிளானிங்? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம், சீக்கிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ், திங்கிங் த்ரூ ஆல்டர்னேட்டிவ்ஸ், செலக்டிங் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் அக்செப்டிங் த கான்சிக்வன்சஸ். ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெசிஷன் மேக்கிங்கோட ப்ராசஸ், ஓகேவா? ஸோ டெசிஷன் மேக்கிங்கோட ப்ராசஸும் சேம் தான், ஓகேவா? ஸோ அதனால அதில் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பிளான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கணும் நம்ம பிளான், அண்ட் நம்மளுக்கு இண்டிவிஜுவல் அண்ட் ஃபேமிலியோட கோல்ஸ் அண்ட் எய்ம்ஸ், வேல்யூ, ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் மீட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். அண்ட் நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ஏன்னா நம்மளுக்கு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் நம்மளுக்கு சம்டைம்ஸ் அந்த பிளான் அச்சீவ் ஆகலாம், சம்டைம்ஸ் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவோம். ஸோ அதனால் அது ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். அண்ட் பிளான் ஷுட் பி ரியலிஸ்டிக், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா கண்ட்ரோலிங். ஸோ கண்ட்ரோலிங் எப்போ தேவை நம்மளுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா எதுக்கு கண்ட்ரோல் பண்ணுவாங்க? நம்ம நல்லபடியாக இருக்கணும், நம்ம டிசிப்ளின்டாக இருக்கணும். ஸோ ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் வந்து டிசிப்ளின்டாக இருக்கணும்னு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட மெயின் ஏம் என்ன? ஸோ 2 பேருக்குமே நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல மெம்பராக ஒரு சொசைட்டியில் இருக்கணும், அதான் அவங்களோட கோல். ஸோ கண்ட்ரோலிங்கும் அதே மாதிரி தான். அந்த பிளானை வந்து நம்ம ஆக்ஷனில் போட்டுட்டோன்னா அந்த இதை வந்து அப்படியே நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த பிளானை. அதுக்காக ஹெல்ப் பண்ணுறதா
கண்ட்ரோலிங் ப்ராசஸ். ஸோ ஒரு சேனல் ஆக்டிவிட்டியாக இது வந்து ஆக்ட் ஆகுது ஒரு டைரக்ஷனுக்கு. ஓகேவா? ஸோ கண்ட்ரோலிங்லேயே நம்மளுக்கு 3 ஃபேஸஸ் இருக்குது அக்கார்டிங் டு க்ராஸ் அண்ட் கிராண்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்திங்கன்னா எனர்ஜைசிங், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக்கிங், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டிங். ஸோ எனர்ஜைசிங் ஃபேஸில் நம்ம என்ன செய்வோம்? ஸோ எனர்ஜைசிங்னா என்ன? ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஹோம்ஒர்க் வந்து எழுதிட்டுருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கப்ப என்ன ஆகும்? திடீர்னு நம்ம ஃபெட்டப் ஆயிரும், ஆர்எல்ஸ் நம்ம படிச்சுட்ருக்கப்போ ஃபெட்டப் ஆயிரும். இப்போ இந்த பொமோட்ரோ டெக்னிக் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஸோ அதில் என்ன ஆகும்? நம்ம 25 நிமிஷம் படிக்கணும், 5 minutes ரெஸ்ட். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 2 hours 3 hoursக்கு அப்புறம் 1 hour பிரேக் அந்த மாதிரி வரும். இதெல்லாமே நம்மளுக்கு எனர்ஜைசிங்கோட எக்ஸாம்பிள் தான். எப்படி நம்மளுக்கு இப்போ நம்ம ஃபெட்டப் ஆகிட்டோன்னா இந்த எனர்ஜைசிங் ப்ராசஸ் மூலமாக நம்மளுக்கு திரும்ப ஒரு புத்துணர்ச்சி வரும். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூஜியில் வந்து கோல்டு மெடல் எடுக்கணும் அப்படின்னா நான் அப்போ வந்து என்ன செய்யணும்? ஃபஸ்ட் இயர்லேயும் நான் வந்து ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும், செகண்ட் இயர்லேயும் ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும், தேர்ட் இயர்லேயும் ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ ஃபஸ்ட் இயர்ஸில் ஃபஸ்ட்டு சிஎஃப்ஏல ஹையஸ்ட் மார்க், செகண்ட் சிஎஃப்ஏல ஹையஸ்ட் மார்க், செம்மில் ஹையஸ்ட் மார்க். அதே மாதிரி நம்ம எல்லா இயர்லேயுமே அச்சீவ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஹையஸ்ட் மார்க் எடுத்துட்டு நம்ம தான் ஃபஸ்ட்டுன்றதோன்னா இட்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் அன் எனர்ஜைசிங் கேட்டலிஸ்ட். ஓகேவா? ஸோ நம்ம செகண்ட் இயர்லேயும் நிறைய மார்க் எடுக்க இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்ம செகண்ட் இயர்லேயும் எடுத்தோன்னா தேர்ட் இயர்லேயும் இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஓவராலாக இதோட ரோல் என்ன? நம்மளுக்கு கோல்டு மெடல் கிடைக்கும். ஸோ இதான் வந்து எனர்ஜைசிங் ப்ராசஸோட மெயின் இன்டென்ஷன். ஓகேவா? ஸோ பிரிட்ஜிங் த கேப்ஸ் பிட்வீன் ஹோப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஹோப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து இது நம்மளுக்கு ஒரு கேப் பிரிட்ஜிங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ இட் சர்வ் அஸ் அ மைல்ஸ்டோன்ஸ் ஃபார் மெஷரிங் த ப்ராக்ரஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக்கிங். ஸோ இட் இஸ் மெயின்லி கன்சர்ன் வித் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க். ஸோ குவாலிட்டி ஆஃப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹோம் மேக்கர் இருக்கோம். ஸோ அம்மா இருக்காங்க. ஓகேவா? ஸோ அம்மா வந்து காலையில் நம்மளுக்கு காலேஜுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு தரணும். ஓகேவா? ஸோ அவங்களோட மெயின் ஏம் என்ன? சாப்பாடு வந்து செஞ்சு தரணும். ஸோ நம்மளுக்கு லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்ன செய்வாங்க? ரைஸ் வைப்பாங்க அண்ட் சாம்பார். ஓகேவா? அண்ட் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வெஜிடபிள், கேரட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு பேக் பண்ணி தருவாங்க. ஸோ இது அவங்களோட மெயின் கோல். ஓகேவா? ஸோ இந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு வந்து நல்லா இருக்கணும். அப்போ தானே நீ லன்ச் அப்புறம் சாப்பிடுவீங்க. ஸோ அப்போ என்ன செய்வாங்க? செக் பண்ணுவாங்க. எப்படி செக் பண்ணுவாங்க? நம்மளோட ப்ராசஸ் கரெக்டாக போதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸோ இவ்வளோ நிமிஷத்தில் நம்மளுக்கு ரைஸ் குக் ஆகிடுச்சு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. சாம்பாரில் வந்து உப்பு போட்டிருக்காங்களா இல்லையா, கேரட் நம்மளுக்கு உப்பு போட்டிருக்காங்களா இல்லையா, தேவையான காரம் இருக்கா. ஸோ இதெல்லாமே செக்கிங் ப்ராசஸ். நம்மளோட பிளானை அச்சீவ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே செக்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இட் மீன்ஸ் கேர்ஃபுல் அப்சர்வேஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டிங் த பிளான். ஓகேவா? ஸோ இது தேர்ட் ஃபேஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் த பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன் வந்து சப்போஸ் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல ஆர்எல்ஸ் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெஜிடபிள் மார்க்கெட் போகிறேன். ஸோ வெஜிடபிள் உழவர் சந்தைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அங்கே போகிறேன். ஓகேவா? ஸோ அங்கே தான் காய் சீப்பாக இருக்கும். ஸோ அங்கே போய் நான் காய் வாங்குகிறேன். ஓகேவா? ஸோ என்னோடய லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, ஸோ அண்ட் எவ்ரி திங் நான் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எழுதிட்டு போய் அங்கே எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஓகேவா? ஸோ என்னோடய லிஸ்ட்டில் வந்து கேப்சிகம்மை நான் மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ என்னோடய லிஸ்ட்டில் இருக்குது, ஆனால் நான் இந்த மார்க்கெட்டில் வாங்க மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்கிறேன்? நான் இந்த மார்க்கெட்டில் வாங்க மறந்துட்டேன். பட் என்னோடய வீடு கிட்ட வந்து ஒரு கடையில் வந்து கேப்சிகம் இருக்குது. ஓகேவா?
ஸோ இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால தான் நான் உழவர் சந்தைக்கு போய் வாங்குகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்கிறேன், கேப்சிகம்மை வந்து நான் பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து வாங்கிடுறேன். ஸோ அல்டிமேட் கோல் என்ன, என்னோடது எல்லா வெஜிடபிள்ஸையும் வாங்கணும். ஸோ என்னோடய பிளானை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் அட்ஜஸ்டிங் த பிளான். ஸோ ஒரு நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட் மேக் பண்ணி நம்மளோட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இதோட மெயின் ரோல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் இந்த ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா எவாலுவேஷன். ஸோ எவாலுவேஷனில் நம்மளுக்கு போத் ப்ராசஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ரெண்டுமே இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ என்ன நம்மளுக்கு எப்படி அந்த ப்ராசஸ் நடந்துச்சு அண்ட் ஹவு எஃபெக்டிவ் த ப்ராசஸ், ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு இது பண்ணுறது தான் எவாலுவேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளுக்கு செக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ செக் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், அடுத்து வந்து அந்த ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணலாமா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதுதான் எவாலுவேஷன் ப்ராசஸோட மெயின் ரோல். ஸோ பர்பஸ் ஆஃப் எவாலுவேஷன் என்னென்னா, ஸோ என்னென்ன அச்சீவ் ஆகிருக்கு அண்ட் நம்மளுக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன் தேவையா, இல்லாட்டி அந்த பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த பிளானிங் கொண்டு போகலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் பிளானுக்கு இது வந்து பேசிஸாக இருக்குது. அண்ட் நியூ ஜென்ரல் இன்சைட்டாகவும் நம்மளுக்கு இந்த எவாலுவேஷன் மூலமாக கிடைக்கிது நம்மளுக்கு ரிசல்ட்டு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதாகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயரில் நம்மளுக்கு பார்க்கணுன்னா ஸோ அல்டிமேட் கோல் நம்மளுக்கு இதான். இப்போ வந்து டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை வந்து செக் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ த்ரூ டெஸ்ட், குவிஸஸ் அண்ட் அசைன்மெண்ட், ஸோ இது மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் டு செக் ஹவு ஃபார் த கோல்ஸ் வேர் செட் இன் ரிலேஷன் டு த வேல்யூஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதான் வந்து பர்பஸ் ஆஃப் எவாலுவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன். ஸோ ஜென்ரல் எவாலுவேஷன், டீட்டெயில் எவாலுவேஷன். ஸோ ஜென்ரல் எவாலுவேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸோ கேஷுவல் அண்ட் சப்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ அவுட்கம்மை அனலைஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எவாலுவேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜர் வந்து நம்ம ஒரு ஜாபை பற்றி இந்த ஜாப் எப்படி இது ஸோ அதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஓகேவா? இது டீட்டெயில்டு எவாலுவேஷன்னா ஸோ நம்மளுக்கு அந்த ஜாபை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு இவ்வளோ இது இன்கம் வரும் நம்மளுக்கு, இதுக்கப்புறம் இதை நம்ம இந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணால் வீடு கட்டலாம் அப்படி இப்படின்ட்டு அவுட்கமோடு சேர்ந்து நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டீட்டெயில்டு எவாலுவேஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ டெசிஷன் மேக்கிங் பார்த்திங்கன்னா ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் சிம்ப்ளி அஸ் அ சாய்ஸ் அமாங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் டு த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு நிக்கல், டெசிஷன் மேக்கிங் இஸ் த ஆக்ஷன் செலக்டிங் ஃப்ரம் வேரியஸ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இப்போ ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா அந்த ப்ராசஸ் நம்மளுக்கு அது எப்படி நம்மளுக்கு ரிசல்ட் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் எடுத்தோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ சொன்னேன்ல இந்த மார்க்கெட்டில் என்னால் வாங்க முடியல, பட் இந்த மார்க்கெட்டில் இந்த ஷாப்பில் வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ இதோட எப்படி நான் வந்து இதை அச்சீவ் பண்ணுறேன், ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படி நம்ம வந்து பண்ணுறதான் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ இட் இஸ் த ஹார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து எப்போவுமே 1 மார்க் மாதிரி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால இதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எது ஹார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? டெசிஷன் மேக்கிங் இஸ் த ஹார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் த ப்ராப்ளம். இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ டாக்டர்கிட்ட போனோன்னா உங்களை ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்வாங்க, ஸோ ஃபிசிக்கல் டயக்னோசிஸ், அதுக்கப்புறம் கெமிக்கல் டயக்னோசிஸ், அதுக்கப்புறம் தான் உன்னோட டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் உனக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் மேக்கர்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ அவங்க வந்து இப்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வைங்க. ஸோ இப்போ அவங்களால சரியாக வந்து ஒர்க் பண்ண முடியல, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்களால லன்ச் ப்ரிப்பேர் பண்ண முடியல. அப்போ என்னென்ன லேக்கு,
ஸோ லேக் எங்கே இருக்குது அப்படின்னு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எவ்வளோ அனலைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை நல்லா டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப் இல்லை. ஓகேவா. ஸோ இது ரெண்டும் இருக்கனால நல்லா சரியாக கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு அப்படின்னு அவங்க வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது ஐடென்டிஃபை தி ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ப்ராப்ளமை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அதுக்கு சில பிளான் ஏ பிளான் பி அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெசிஷன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஐயோ அன்றைக்கே இந்த ஐடியாவை நம்ம தோணியிருக்கலான்னு நினச்சிருக்கலாமே, ஸோ இது ஒரு பேக்கப் பிளான் வச்சுருக்கலாமே அப்படின்னு நம்ம தோணிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எப்போவுமே செக் பண்ணணும். ஓகேவா. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸே வந்து தொடங்கணும். ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ப்ராப்ளம் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சுருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ ஜான் டிவே வந்து இந்த ப்ராசஸை தான் வந்து ட்ராமாட்டிக் ரிஹர்சல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ட்ராமாட்டிக் ரிஹர்சல்னால் என்னது? ஸோ ட்ராமாட்டிக் ரிஹர்சல்னால் அந்த ப்ராசஸை வந்து நம்ம ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ்ஸையும் ஓகேவா ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ்ஸையும் எடுத்து அதோட காஸ் எப்படி இருக்குது, ஸோ அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் என்ன, லாங் டேர்ம் எஃபெக்ட் என்ன, ஸோ இது பண்ணால் இந்த ப்ராசஸ் வந்து நடக்குமா, அதோட ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி, ஸோ எவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவை, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து திங்கிங் மூலமாக வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்டிங் அண்ட் ஆல்டர்னேட்டிவ். ஸோ அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல நம்மளுக்கு தேவையில்லாததெல்லாம் எலிமினேட் பண்ணிடுறோம். ஓகேவா. ஸோ எலிமினேட் பண்ணி நம்மளுக்கு ஃபீஸிபிளாக இருக்க ஆல்டர்னேட்டிவை வந்து எடுக்கிறோம். ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து எல்லாரோடதையும் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட லெவல் வந்து ஹையாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெசிஷன் எடுக்க போகிறேன்னா, ஸோ ஒரு வீடு வாங்க போகிறேன்னா அதில் யார் யாரோட டெசிஷன் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஃபாரல்ஸ் வந்து நம்மளுக்கு மதர், ஃபாதர், அதுக்கப்புறம் அவங்களோட கிராண்ட்ஃபாதர், கிராண்ட் மதர், ஸோ இவங்க எல்லாரோட டெசிஷனுமே நம்மளுக்கு இருக்கும். அண்ட் இவங்க ஒவ்வொருத்தவங்ககிட்டேருந்தும் டெசிஷன் வந்து நம்மளுக்கு வரும். கரெக்டாக. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு செலக்ட் பண்ணோம். ஓகேவா. ஸோ இதான் வந்து செலக்டிங் அண்ட் ஆல்டர்னேட்டிவ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்செப்டிங் த கான்சிக்வன்சஸ், அதாவது ஆக்ஷன் அண்ட் அக்செப்டிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த டெசிஷன். ஸோ இதுவும் வந்து ஒரு மெயினான விஷயம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் ஓகே, இட் இஸ் ஆக்சஸ் த பேசிஸ் ஃபார் நெக்ஸ்ட் பிளான். சப்போஸ் இந்த பிளான் வந்து நம்மளுக்கு ட்ராப் அவுட் ஆயிடுச்சுன்னா அதோட கான்சிக்வன்சஸையும் நம்ம தான் வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ அது ஏன்னா அதுவும் நம்மளுக்கு பேசிஸ் ஃபார் த நெக்ஸ்ட் பிளான். ஸோ என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம கற்றுப்போம், அண்ட் எதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே நம்ம இந்த ஸ்டெப்பில் வந்து கற்றுப்போம். ஓகேவா. ஸோ இட் இஸ் த ஸ்டெப்ஸ் ஃபார் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்கலாம், ஆர்எல்ஸ் நம்ம டெலகிராம் இதுலேயும் வந்து சேனல்லையும் கேட்கலாம். ஓகேவா. அண்ட் நம்மளுக்கு டெஸ்ட்டும் வந்து Thursday போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் டைம் வித் அஸ். பாய். மீட் யூ சூன் த நெக்ஸ்ட் வீடியோ.